ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் நிறைய ஆஸ்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு என்னால் பதில் அளிக்க முடியல. ஸோ ரொம்ப லென்த்தாக நான் டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு அதிகபட்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கான ஒரு முக்கியமான பதிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ள போகிற மாதிரி எல்லா வீடியோவும் சொல்லலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் வந்துடும். அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு டெக் அப்டேட்டாக வந்துடும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சிலர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குடா அப்படின்னு கீப் இட் அப்டா இந்த மாதிரி சில கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில முக்கியமான யூஸ்ஃபுல்லான கமெண்ட்லாம் வந்துட்டு அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலியோ டெக் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹவு டு கிரியேட் அவர் ஓன் வெப்சைட் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போட்டுருந்தேன். ஸோ நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கான வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ ஹவு டு கிரியேட் அவர் ஓன் வெப்சைட் கேட்டிருந்தாரு. எப்படி ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், அதாவது பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒரு சஜெக்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு. ப்ரோ எப்படி ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணுறது அதில் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பிளாகரில் எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் என்னால் சொல்ல முடியல, கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தது. ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய பிளாகர் ஓப்பன் பண்ணிடுங்க. பிளாகரை ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் ஏ நியூ போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சிம்பிள், லிங்க் சிம்பிள், ஃபோட்டோ சிம்பிள், இந்த டெக்ஸ்ட் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணினா உங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களால் டைப் பண்ண முடியும். லிங்க் சிம்பிளை கிளிக் பண்ணினா உங்களால் லிங்க் ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்ன சிம்பிளை கிளிக் பண்ணலாம் அதனுடைய ப்ராசஸ் அங்கே நடக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் வீடியோ உங்களுடைய பிளாகரில் அப்லோட் பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு வீடியோ பிளாகரில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான். ஸோ பிளாகரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கமெண்ட் என்ன சேகர் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கீழே கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் நான் ரியல்மி மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன். ஸோ ரியல்மி மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் என்ன கேட்டேன்னா, எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரியல்மி மொபைல் வாங்கலாம்னு இருக்கேன், அதனால உங்களுக்கு சஜெக்ஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நம்பர் கொடுங்க. அதாவது என்னுடைய நம்பர் கொடுக்கும்போது கொஞ்சம் அஃபிஷியலான ஒரு நம்பர். கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் அந்த நம்பர் கொடுக்கல. ஸோ நண்பா மன்னிச்சுட்டுங்க. ஸோ நீங்கள் அஃபிஷியலாக உங்களுடைய நம்பர் எனக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன் ப்ரோ. சேகர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெட்மி நோட் 9 ப்ரோ ஆஃப்லைனில் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெட்மி மொபைலா ப்ரோ, ஏன் ப்ரோ ரெட்மி மொபைல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி மட்டும் தான் பிடிக்கும். ஸோ ஓப்போ ரியல்மி இந்த பக்கம் தான் போனே தவிர அதை விட்டு ஐஃபோன் பக்கம் போகணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறத தவிர இந்த மாதிரி ரெட்மி பக்கம்லாம் போக மாட்டேன். எனக்கு ரெட்மி பிடிக்காது ப்ரோ. அது இல்லாமல் ரெட்மி பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டையை போட்டாங்க, புரியலையா? ரெட்மியோடைய யூசர் கிட்ட இருந்து அவங்களோட டேட்டாவெல்லாம் ஆட்டையை போட்டாங்க. ஒரு பெரிய கேஸ், பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூ என்ன, அந்த இஷ்யூ ப்ராப்பராக சால்வ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வேணா நீங்கள் ரெட்மி பக்கம் போங்க ப்ரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெட்மி வாங்கலாம் சொல்லலை. ரெட்மி மொபைல் வாங்குற மாதிரினா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ ரெட்மி பிடிச்சிருந்தா வாங்கிக்கிங்க, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இஷ்யூ ப்ராப்பராக க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. வீடியோ ஸ்டிக்ஸில் சேனல் கிரியேட் பண்ணும்போது சேனல் நேம் டஸ் நாட் எம்டின்னு வருது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, இன்னும் கிளியராக இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வேணுமா நான் கேட்டிருந்தா இன்னொரு வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டிக்ஸை பற்றி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணாரு. ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய எரர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எரர், அந்த எரர் இல்லாமல் எப்படி ப்ராப்பராக நம்ம சேனல் கிரியேட் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம சேனல் கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி இன்னொரு வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ சில முக்கியமான நான் பதில் சொல்ல முடியாத கமெண்ட்டுக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ண நினைச்சேன் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டிக்ஸ் சொல்லி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த சீரியஸை நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.